மேசம் ராசி டிசம்பர் மாதம், அதாவது மார்கழி மாத ராசி பலன் இது நடந்தே தீரும். 2024 ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஏனெனில் இந்த ஆண்டு சனி உங்கள் 11ஆம் வீட்டில் பேச்சிப்பதால் மே 2024 முதல் குரு உங்கள் 2வது வீட்டிலும் வருவார். இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம், நீங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள். 6ஆம் வீட்டில் கேதுவும் பேச்சிப்பதால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ராகுவின் ராசி அதிபதி குரு என்பதால் 12ஆம் வீட்டில் ராகுவின் நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை வழங்கும் மற்றும் மே 2024க்கு பிறகு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்திருக்கும். ஏப்ரல் 2024க்கு முன் 9ஆம் மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த டிசம்பர் மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த டிசம்பர் மாதம், அதாவது மார்கழி மாதம், மேச ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் அமர்வதால் சாதகமான பலன் கிடைத்தாலும், தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாம் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். தொடர்ந்து பாருங்கள். ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக கமெண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணுமெண்டா ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுமுக்கோ பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை கிளிக் பண்ணிவிட்டு, இது வாசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். தொடர்ந்து பாருங்கள். மேசராசிக்காரர்களே, இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் அமர்வதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் மேசராசிக்கு சாதகமான பலன் கிடைத்தாலும் 6ஆம் 8 மற்றும் 10ஆம் வீடுகளில் குருவின் அம்சம் சாதகமாக இருக்கும். கும்பராசிக்கு 10ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 12ஆம் வீட்டில் அமர்வதால் 11வது வீட்டில் சனியின் இருப்பு மிகவும் சாதகமானதாக தெரிகின்றது மற்றும் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாகவும் நிலையானதாகவும் ஆதாயமாகவும் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. மேசராசி என்பவர்களே, சரியா? அதாவது சனி பகவான் கும்பராசியில் இருப்பதால் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும். டிசம்பர் மாதம் இந்த மாதத்தின் சாதகமான பலன்கள் குறைவாக காணப்படலாம். டிசம்பர் மாத ராசி பலன்படி 2024 ராசியின் அதிபதி செவ்வாய் டிசம்பர் 7ஆம் தேதி 2024 முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி 2025 வரை வக்ர நிலையில் இருப்பார் ராசியின் அதிபதி. இதன் காரணமாக நீங்கள் தொழில், பணம், ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். டிசம்பர் மாதம் உங்களுக்கு பெரிதாக பண வரவு குறையும், நோய்வாய்ப்படுவீர்கள். ஏனெனில் செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதனால் தொழிலில் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். டிசம்பர் 2024 செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர நிலை காரணமாக நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருப்பினும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. செவ்வாய் கிரகத்தில் இந்த வக்ர நிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், வருத்தங்கள் வந்து போகலாம். 8ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் செலவுகள் காரணமாக கடன் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். பண வரவு குறைந்து கடன்
வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். சூரியன் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி 9ஆம் வீட்டில் அஸ்தங்கம் அடைவதால் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மேசராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் ஆன்மீக நாட்டம் ஏற்படும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட தூர பயணமும் செல்லலாம். சூரியனின் இந்த பேச்சியால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சரியா? செவ்வாயின் தாக்கம் இருப்பதனால் கொஞ்சம் தொழில் பணவரவு குறையும். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். திட்டம் போட்டு செலவினை மேற்கொள்ளுங்கள். கடனை கூடுதலாக வாங்காதீர்கள். நோய் வாய்ப்படைவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வருவார்கள். பிரச்சனைகள் நோய்கள் ஏற்படலாம். நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும். அடுத்தது ரிஷபம்.